السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன உம்ரத ஃபீ ரமதான் ஹஜ்ஜுன். ரமதான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்கு சமமான நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. இன்னொரு ரிவாயத்தில் ஹஜ்ஜுன் மஇ, என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானதுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும். ரமதான் மாதத்தில் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. ரமதான் மாதத்தில் முடிந்த அளவுக்கு அனைத்து நன்மையான காரியங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சினிமா, இசை, இது போன்ற அனாச்சாரங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்யணும். ரமதான் மாதத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரியான பாவங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய துஆவை நம்ம செய்து கொள்ளணும். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான். சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். அப்படி நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் ஆக்கட்டும், நம்முடைய குடும்பத்தையும் ஆக்கட்டும், நம்மை பெற்றவர்களையும் அல்லாஹ் ஆக்கட்டும் என்கின்ற துஆவை செய்யணும். ரமலான் மாதத்தில் உயிரோடு இருந்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவது, வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது மிகப்பெரும் பாக்கியம். சுப்ஹானல்லாஹ், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்களுடைய மரணம் இதை நமக்கு வெளிப்படையாக உணர்த்துகின்றது. ஆகவே ரமலான் மாதம் நம்மை விட்டு மிக வேகமாக போயிடும். அதனால் நாம் தான் இதை சரியாக பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமதானை விட்டு விட்டார்களோ, ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை விட்டு விட்டார்களோ, அவர்கள் எல்லாத்தையும் விட்டது மாதிரி. அதனால் சுப்ஹானல்லாஹ், ரமதானை பயன்படுத்துவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.